என்னோட பேர் ஜெயபாண்டியன் ராஜன், யூ எக்ஸ்போர்ட் மதுரை சாப்டரோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுற ஒரு ஹோஸ்டாகவும் இங்கே நான் இருக்கேன். இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டோட ஜெயின்ஸுன்னு சொல்லலாம், இல்லை சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லலாம், எல்லாரை பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்குள்ள பல கொஷின்ஸ் இருக்கலாம், நிறையா என்ன நடக்க போகுது, என்ன ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு, நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த சம்மிட் யூ எக்ஸ்போர்ட் சம்மிட் 2026ஓட கன்வீனர் மிஸ்டர் பாஸ்டின், ஐ ரெக்வெஸ்ட் ஹிம் டு கம் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஹாவ் அ கிளாரிட்டி அபவுட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. இன்னைக்கு நம்ம என்ன அஜெண்டான்றதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் மிஸ்டர் பாஸ்டின். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் பாஸ்டின் ராஜ், ஃபவுண்டர் ஆஃப் திரவியம் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட்டாக இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு வாக் த்ரூ கொடுத்துட்றேன். ஸோ ஆஸ் டிஸ்கஸ் நம்ம 10 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டில் 10:30 நம்ம யூ எக்ஸ்போர்ட் அதை பற்றின நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், என்னென்ன டெக்னாலஜிக்கல் அப்கிரேட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்மன் திருப்பதி ராஜன் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஷார்ப்பாக 10:30 we will start our inauguration session and by 10:55 நம்ம ஸ்பீக்கர்ஸ், நம்ம ஃபவுண்டர், சேர்மன் எல்லோட ஸ்பீச் இருக்கும். ஃப்ரம் 11 to 11:30 இப்போ நம்ம யூ எக்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வருஷம் அடுத்தடுத்து வளர்ந்துருக்கவங்க, எக்ஸலன்ஸாக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கப்படும். அதை பற்றின சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க நேரடியாக அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஃப்ரம் 11:30 to 11:45 நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் சரத்குமார் சாரோட அட்ரஸ். அண்ட் ஃப்ரம் 11:45 to 12:45 we will have our first session, e-commerce exports. ஸோ அதில் நம்மளுக்கு 3 ஸ்பீக்கர்ஸ், மிஸ்டர் கிருபாகரன் ஃப்ரம் டிவைன் ஃபுட்ஸ், மிஸ் ஆர்த்தி ஃப்ரம் B&B ஆர்கானிக்ஸ் அண்ட் பூங்கோதை மேம் ஃப்ரம் அம்ரி ஃபேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷார்ப்பாக we will break for lunch at 1. We will resume back at 2 p.m. 2 to 2:30 we will have our sponsors session. ஸோ பேக்கிங் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் லேப் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங், ஃபியூமிகேஷன் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டை பற்றி டில் 2:30 நம்மளோட ஸ்பான்சர்ஸ் பேசுவாங்க. ஃப்ரம் 2:30 to 3:30 we will have our second session, that is software exports. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி இது வரைக்கும் யாரும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன். ஸோ ஃப்ரம் 3:40 to 3:55 the second set of awards. லாஸ்ட் இயர் எங்களோட ட்ராவல் ஆகி இப்போ இந்த வருஷம் அவங்களோட ஃபஸ்ட் ஷிப்மெண்ட்டை பண்ணியிருக்கவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரம் 4 to 5 we will have our third session, அது வந்து நம்ம ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் ஸ்பீக்கர்ஸ் நம்ம விஜயா மகாதேவன் மேம் ஃப்ரம் வசீகரா வேதா, அருண் டைட்டன் ஃப்ரம் சிலை, மிஸ்டர் நோபல் ஜான் ஃப்ரம் கேப்ரியல் எக்ஸிம் and Ramalingam sir from US FDA. So then from 5:30 to 5:45 we will have our question answer session. இன்னைக்கு இடையில question answer session இருக்காது. இந்த எண்ட் வந்து உங்களோட கம்ப்ளீட் டவுட்ஸுக்கு question answer session எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க. Around 6 we will close the session. So thank you so much. Thank you so much Bastin. So பாஸ்டின் நமக்கு எல்லா ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் இதுதான் அப்படின்றத வி ஹாவ் டிசைடட். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே யூ எக்ஸ்போர்ட் சம்மிட் 2026 அப்படின்ற ஒரு டைட்டில் தெரியும், யூ எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். இதுக்கு பின்னாடி யூ எக்ஸ்போர்ட்னா என்ன, இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், இது என்ன அமைப்பு, இங்கே எதுக்கு எல்லோரும் கூடியிருக்கோம், ப்ளஸ் இது இன்னைக்கு மட்டும்தானா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு குயிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஐ ரெக்வெஸ்ட் த யூ எக்ஸ்போர்ட் சேர்மன், எங்கள் மரியாதைக்குரிய அண்ட் பாசத்துக்குரிய திரு திருப்பதி ராஜன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஒரு பலத்த கரோஷோட ஒரு மேடை கலைக்கலாம். சார் த ஸ்டேஜ் இஸ் யோர் சார். தேங்க்யூ. ஆடிபிளாக இருக்கா நான் பேசுகிறது? ஆடிபிளாக இருக்கா? இட்ஸ் ஓகே. ஓகே, குட். ஸோ த ப்ரோக்ராம் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங், வாட் இஸ் தி ஈவெண்ட், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. தே ஆர் ஆன் தி வே. தே வில் பி இன் another 10-15 minutes நம்ம இதில் வந்துடுவாங்க. நான்
இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 20 வருஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உங்களுக்கு புதிதாக இருக்கும். 2004 நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்குள்ளே வந்து சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ், அதுவும் குறிப்பாக மதுரை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வந்து வாங்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே எனக்கு வந்து அப்போது ஒரு ஆர்வம். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படியாவது பண்ணிடணுங்கிற ஒரு ஆர்வத்தோட. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட 2002-03 காலகட்டங்களில் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். நான் ஆரம்பித்த ப்ராடக்ட் இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸை பேஸ் பண்ண சேஃப்டி மேட்சஸ் தீப்பெட்டி. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆரம்பித்தது 2003-04 காலகட்டங்களில். இப்போ இன்றைக்கி 21 வருடங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 120 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ பாஸ்டன். ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரியலி டஃப். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா 100-120ங்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். இது எப்படி சொல்வேன்னா, கம்பேரிசன் லைக் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி. ஃப்ளைட்டில் நம்ம போவோம், ஸ்டார்ட் பண்ணுறப்போ மெதுவாக போகும் ஃப்ளைட், அப்படியே மெதுவாக போய் ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இட் வில் கோ ஆன் இட்ஸ் கோ. இது நான் மட்டும் பண்ணல, எங்களுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய டீம் இருக்காங்க. அந்த டீம் தான் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வால்யூமில் பிக்கப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 120 நாடுகள், நாங்கள் ஆரம்பித்த மேட்சஸ் ப்ராடக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸ்க்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடை நான் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு வந்து ஒரு சாம் இல்லை. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து 2010 எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயங்களை மிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது தான் அது வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சின்னதாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சார் இந்த கண்ட்ரிக்கு போகலாமா, இந்த ப்ராடக்ட் போகலாமா, பையர் இப்படி கேட்குறாங்க, பையர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகள். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் சின்னதாக அவங்களுக்கு இண்டிவிஜுவலி நான் அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு காலகட்டம். அப்போ ஏன் இது நிறைய பேருக்கு இது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் 2010 வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கணும். அது தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருடங்களை தாண்டி இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு டைமென்ஷன் வந்து 2023 ஒரு சின்ன மாற்றத்தோடு இப்போ வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்றுமதிக்கான பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ராடக்டை எப்படி இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொஃபைல் பண்ணுறது, அதன் மூலமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுப்பது, அந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுப்பதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், கம்ப்ளைண்ட்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸு, இன்சூரன்ஸு, லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்மளுடைய பிஸ்னஸில் இன்கல்கேட் பண்ணும்போது வெற்றிகரமாக செயல்பட முடியுங்கிறத எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். நான் சொல்லிக் கொடுக்க தான் எங்களுடைய எக்ஸ்போர்ட்டும் கூப்பிடுச்சு, நிறைய பேருடைய எக்ஸ்போர்ட்டும் கூடுச்சு. நிறைய பேர் ஏன் இதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்டாங்க. திருக்குறளில் ஒரு குறள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கற்றனை தூரும் மணற்கேணி ஃபில்லப் பண்ணுங்க யாரும், மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குழியை தோன்றமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அறிவுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எவ்வளோ தூரம் ரெஃப்ரெஷ் பண்ண நிறைய ஊறிக்கிட்டே இருக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் தான் இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டீஸின் மூலமாக நிறைய குறுந்தொழில்கள், பெருந்தொழில்கள், இவங்களை எல்லாம் நிறைய பேருக்கு உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவும் முயற்சியும் நாங்கள் பண்ணியிருக்கோம். வாங்க, வெல்கம் சுரேஷ் சார், ராமகிருஷ்ணன் சார், வெல்கம் சார். ஓகே, ஸோ ரைட்டு, இதை எப்படி ரீச் பண்ணுறது, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன். அந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். இங்கே இருக்கவங்களில் எத்தனை பேர் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய பேரை ரீச் பண்ணணும்னா டிஜிட்டல் மீடியாவை தான் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 120 கண்ட்ரீஸை போய் டச் பண்ணியிருக்கிறோம்னா எப்படி பண்ண முடியும்? நேரடியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போக முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வி யூஸ் டிஜிட்டல் மீடியா. அந்த டிஜிட்டல் மீடியாவை எப்படி பயன்படுத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை, சர்வீஸை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே.
அந்த டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்துவது எப்படி, அதன் மூலமாக நிறைய பேரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இந்த மாதிரியான ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அடாப்ட் பண்ணி தான் நாங்கள் இத்தனை நாடுகளுக்கு நாங்கள் வந்து போனோம். இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் எங்கிட்ட எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க நிறைய பேருனுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க, நிறைய பேர் பேசுனது எல்லாமே, அவங்க எல்லாமே இன்றைக்கி அவார்டு கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸ்போர்ட் வந்து உடனே செஞ்சிட முடியுமான்னா உடனே பண்ண முடியாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். எப்படி ஒரு குழந்தை வந்து தாயினுடைய கருவில் உருவாகி முழுமையாக வெளியே வருவதுக்கு 10 மாதம் வேணும் இல்லையா? 10 மாதம் இருந்தால் தான் அந்த குழந்தை வெளியே வரும். அது மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட்டை வந்து செய்யணும் அப்படின்னா அடிப்படையில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்த தான் உங்களுக்கு அனுபவம் வரும். அப்படிப்பட்ட அனுபவசாலிகளைத்தான் இந்த ஈவெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வந்து பேச போகிறாங்க. இந்த இன்விடேஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு துறையிலையும் ஜெயித்தவங்க. இகாமர்ஸ் இணையதளத்தை பயன்படுத்தி இகாமர்ஸின் மூலமாக லோக்கல் ப்ராடக்ட்ஸை குளோபலி கொண்டு போனவங்க இன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸ் பேச வர்றாங்க. அப்படி பேசக்கூடியவங்க வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருபாகரன் வந்து வர்றாங்க. அவங்க சேலம்லேருந்து வர்றாங்க, டிவைன் ஃபுட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள்லேருந்து வேல்யூ ஆட் பண்ணப்பட்ட பொருள்களை வந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்த்தி பாலாஜி அவர்கள், அவங்க வந்து பிஎன்பி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற நேமில் ஆர்கானிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க பல நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறோடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பூங்கோதை என்னுடைய சிஸ்டர் தான் அவங்க மதுரையில் சுங்குடி சாரீஸ், இந்த சுங்குடி சாரீஸை பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மின் மூலமாக டொமஸ்டிக் ட்ரேட்லையுமே நிறைய சேல் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவத்தை இன்றைக்கி வந்து அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் இனாகுரல் செஷன் முடிஞ்ச பிறகு நடக்க போகிற செஷனு. போஸ்ட் லஞ்சில் சாஃப்ட்வேர், நிறைய பேர் சாஃப்ட்வேர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஐடி தொழிலில் இருக்கிறோம், நிறைய ப்ரெஷர். ஆனால் ஐடி சொல்யூஷன்ஸை இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து நம்மளால் டாலரில் ஏர்ன் பண்ண முடியும். சேலரிடாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் சேலரிடாக இருக்கலாம். நீங்கள் ஐடி கம்பெனியில் போய் ஒரு ஒர்க் பண்ணி சேலரிடாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் சின்ன சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுத்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை அதை வந்து சொல்லுவதற்காக மிஸ்டர் சுந்தரேஷன் அப்படின்ற இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் பர்சன் வர்றாங்க. அதே மாதிரி தங்கவேல், அவங்க வந்து டிஜிநாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாஃப்ட்வேரை இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ கார்த்திகேயன் மகாதேவன், அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க. அவங்க வந்து சின்னதாக சாஃப்ட்வேர்ஸை, சின்ன சொல்யூஷன்ஸ், அந்த சொல்யூஷன்ஸை இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து ஃபாரின் கரன்சியில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அவங்கள வந்து பேனல் டிஸ்கஷன் பண்ண போகிறது மிஸ்டர் வெற்றிவேந்தன் அப்படின்னு பார்த்தேன். அவரும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். மிஸ்டர் வெற்றிவேந்தன் என்னுடைய நண்பர், அவங்களும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வித்யா மகாதேவன், அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. அருண், அவரும் பார்த்திங்கன்னா சிலை அப்படின்னு சொல்லி சிலைகளை, ஏன்னா நம்ம எல்லாம் சிலைகளை வந்து நம்ம சின்ன பொருள்களாக பார்ப்போம், அதை அவங்க சின்னதுலேருந்து பெருசாக பல சைஸஸில் பண்ணி பல நாடுகளுக்கு, இந்தியாவுக்குள்ளேயும் விற்கிறாங்க, பல நாடுகளுக்கும் விற்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பூரா இன்றைக்கி ஷேர் பண்ணுவதற்கு மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறோம். வாங்க. ஆமாம், இவர் தான் சாஃப்ட்வேர் மதுரையில் மிஸ்டர் சுந்தரேஷன். அவங்க வந்து எலூசியம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அந்த நேமில் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஆரம்பித்தப்போ ஒருத்தர் 2 பேராக இருந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இப்போ மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் டூயிங். ஸோ இந்த மாதிரி பீப்புளினுடைய அனுபவத்தை எடுக்கும்போது இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். மிச்சவங்க பார்த்து அடேங்கப்பா அவங்க நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு. நல்லா பண்ணுறவங்கள எப்பயுமே நமக்கு பார்க்கும்போது 2 விதமான உணர்வு நமக்கு தோன்றும். ஹலோ, இருக்கீங்களா? நல்லா பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு 2 விதமான உணர்வு தோன்றும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். நெகட்டிவ்ங்கிறது பொறாமை. ஐயோ அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்களே, அவன் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. அவங்கள்ட்ட பார்த்து நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்மளும் லைஃப்பில் மேலே நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நோக்கம். அதுக்காக தான் இந்த இன்ஸ்பிரேஷனுக்காக நிறைய ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி வர்றாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை நானும் கேட்க வேண்டும்ங்கிற ஆர்வத்தோடு இருக்கேன் அவங்களோட சேர்ந்து. அதை தாண்டி இன்றைக்கி வந்து சரத்குமார் அவர்கள் இன்றைக்கி நம்ம ஈவெண்ட்டினுடைய சீஃப் கெஸ்ட்டாக வர்றாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, எங்கள் சினிமா ஆக்டரை போய் நீங்கள் போய் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் பெரிய சினிமா ஆக்டர் தான் உண்மை.
ஆனால் சினிமாவை தாண்டி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடுக்கு அவங்க வந்து ப்ராம்ப்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தூத்துக்குடியில் அவங்களுடைய அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறுவி அதை வந்து செயல்படுவுக்கு கொண்டு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் கார்கோ இம்போர்ட் கார்கோ தூத்துக்குடி துறைமுகம் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம பப்ளிக்காக பார்க்கும்போது அவங்கள ஒரு சினிமா நடிகராக தான் பார்ப்போம். ஆனால் அவங்க சினிமா துறையை தாண்டி இந்த துறையிலையும் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுவே எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழித்து தான் சரத்குமார் வந்து உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டப்போ நான் அவரை பர்சனலி மீட் பண்ணேன். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் டெர்மினல் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொன்னப்போ, சார் உங்கள் சர்வீசஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு ஹீ ஆல்சோ சர்ப்ரைஸ்ட். ஸோ வி கெட் டுகெதர். அப்படி பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு சப்மிட் பண்ணுறோம் சார், நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னோடனே ஹி அக்ரீட். ஓகே சார். அவருடைய டைட் ஷெடியூல் உங்களுக்குலாம் தெரியும். ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன், மிகப்பெரிய ஆக்டரு, அவர் பிஸியான பர்சன். பட் அவர் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவங்க மூலமாக நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸிம் ட்ரேடில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அனுபவசாலிகள், அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போகிறதா இந்த சம்மிட். ரைட்டு. இந்த ஷேரிங் மூலமாக உடனே நான் நாளைக்கே போய் எக்ஸ்போர்ட் ஆகிட முடியுமா? இல்லை. நீங்கள் இதை முதல்ல உள்வாங்கணும். ஓஹோ, இப்படியெல்லாம் ட்ரேட் நடக்குது, இப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவதற்கு நான் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையை நீங்கள் ஃபஸ்ட்டு படணும். இன்றைக்கி நிறைய பேர் காலையில் என்னை மீட் பண்ணாங்க. சார், நான் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட் தயார் பண்ணுறேன், என்னுடைய ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகள். இந்த கேள்விகள் எனக்கு 21 வருடங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது எல்லாமே. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு இறங்க வேண்டும். இறங்கி நம்ம செயலுக்குள்ளே வரணும். அந்த என்ன ப்ராடக்ட்டுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அதை வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் இந்த யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்மில் சொல்லித்தரோம். ஸோ இந்த யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்மில் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறத சீஃப் கெஸ்ட் வர்றப்போ என் ஸ்லைட்ஸில் நான் ப்ரீஃப் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கணும், எக்ஸ்போர்ட் ட்ரேடில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஓடிடியில் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராடக்டினுடைய ஹெச்எஸ் கோடை வச்சு அந்த ப்ராடக்ட் எத்தனை நாடுகளுக்கு செல்கிறது, எவ்வளோ வால்யூம் செல்கிறது, யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளால் கையில் எடுக்க முடியும். கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் கொஞ்சம் பிளாட்ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி வந்து ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்த பழகிக்கணும். இதெல்லாம் நாங்கள் யூ எக்ஸ்போர்ட்டில் சொல்லி தருவோம். அப்போது ஒரு சரியான ப்ராடக்டை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஏற்றுமதி தரம் வாய்ந்த ப்ராடக்டைனா, அந்த ப்ராடக்டை எங்கேயோ இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறது எப்படி? இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு உங்களை தெரிஞ்சு எப்படி வந்தீங்க? இங்கே இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி பல மீடியா மூலமாக தானே தெரிஞ்சு வரீங்க. அதே மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் உங்களை தேடி வருவதற்கு நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கணும். நம்ம ஈவெண்ட்டினுடைய இதே பார்த்தீங்கன்னா த டிஜிட்டல் ஈரா ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டலி நீங்கள் தயாராக வேண்டும். டிஜிட்டலினா எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது சார், இங்கிலீஷ் தெரியாது சார், லேப்டாப் தெரியாது சார்னு பண்ணுறவங்களுக்கு கூட மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மொபைலை யூஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை சரியாக ஒரு பிக்சரைஸ் பண்ணி வீடியோவாக பண்ணி அதை ஆன்லைனில் நீங்கள் ப்ரொமோட் பண்ண அதுக்கான கஸ்டமர் வருவாங்க. இன்றைக்கி ஒன் ஆஃப் தி ஸ்பீக்கர் வந்து தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க, மேடம் விஜய மகாதேவன். அவங்கள எத்தனை பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியல, அவங்களுடைய வீடியோலாம் பார்த்தா தெரியும். விஜய மகாதேவன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தயாரிக்கக்கூடிய மசாலா பொடி, அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான், அதை பேக் பண்ணி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு அவங்களுடைய அனுபவத்தை இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறேங்கிறத பப்ளிஷைஸ் பண்ணுறாங்க. என்ன எப்படி? இன்ஸ்டாகிராம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் 60 செகண்ட்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் இல்லையா? 60 செகண்ட்ஸ் டு 1 மினிட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்லணும். 60 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வீடியோவினுடைய சைஸ் இருந்தால் மேலே ஓட விட்டுக்கிட்டே போயிடுவாங்க. ரைட்டா?
என்னுடைய ரீல்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க பார்த்துருக்கீங்க? கை தூக்கலாமா? அடேங்கப்பா, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. வெரி குட். ஸோ என்னுடைய ரீல்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா யூ வில் கெட் போர்டு, யூ வில் ரன் அவே. அப்போது 1 மினிட்டுக்குள்ளே ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அட பரவாயில்லையே அப்படின்னு ஒரு உள்ளே வருது பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை, உங்களுடைய சர்வீஸை கஸ்டமருக்கு சொல்லணும். அதை சொல்லுவதற்கு நீங்கள் டிஜிட்டலி பழகணும். அதுக்கு உங்கள் மொபைல் இருந்தால் போதும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், அதை வைத்து நீங்கள் அதை செய்ய முடியும். அதை எப்படி செய்வது இதெல்லாமே நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் நம்ம சொல்லித்தரோம். ரைட்டு. விலை நிர்ணயிக்கணும். ஏன்னா கஸ்டமர் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டாலரில் பேசணும். ஏன்னா இந்தியன் ருப்பியில் நம்ம பேசிடலாம், ஆனால் டொமஸ்டிக்கில் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி போனால் டாலரில் பேசணும், ஆர் வேறு நாட்டு கரன்சியில். ஏன்னா அந்த நாட்டு கரன்சியில் தான் நம்ம பொருள்களை வாங்க முடியும். அப்படிங்கிறப்போ டாலரில் ப்ரைஸ் சொல்வதற்கு நம்ம பழக வேண்டும். எக்ஸ்போர்ட் காஸ்டிங் அப்படிங்கிறது தெரியணும். அந்த காஸ்டிங் தெரியணும்னா இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, இது தெரியணும். லாஜிஸ்டிக்ஸ் தெரியணும். ஏன்னா குட்ஸு உங்கள் இடத்துல இருந்து ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு போய் சேரணும்னா குட்ஸு எந்த வழியிலெல்லாம் போகும்? சி ரூட்டில் போகும், ரோட் ரூட்டில் போகும், ட்ரெயின் ரூட்டில் போகும். அப்போது இந்த பகுதி இப்படி கொண்டு போவதற்கான லாஜிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது? அதில் தான் அந்த ப்ராம்ப்ட் டெர்மினலை பற்றி சொன்னேன். ஸோ இவங்களுடைய சர்வீஸை எப்படி பயன்படுத்துவது? லாஜிஸ்டிக்ஸில் இன்றைக்கி சாங்வீன் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன நீங்கள் குட்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இதை பற்றி நாங்கள் சொல்லி தருவோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷனில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னா பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லு வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கான ப்ரூஃப். அதே மாதிரி ஒரு வீடு வாங்குகிறோம், விற்கிறோம், பத்திரம் ஒரு ப்ரூஃப். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது குட்ஸு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினு, குவாலிட்டி ரிப்போர்ட்டு, லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்னு ஒரு 10-15 டாக்குமெண்ட் வரும். பார்த்தா பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் எடுக்கணும், இது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். ரைட்டு. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரேட்னாலே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஃபாரின் கரன்சியினுடைய ஃப்ளக்சுவேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ரிஸ்க்கை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக பிஸ்னஸ் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் சொல்லித்தரோம். இதை தாண்டி சார் இதெல்லாம் கற்றுக்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மீட்டிங் போடுறப்ப நேரில் வரணுமா? இல்லை, அதை எல்லாத்தையுமே இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். டிஜிட்டலைஸ்னால் என்னென்னா நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்கு வெப்சைட் தனியாக இருக்குது. எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு மெம்பராக சேர்பவர்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் 20 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி கேப்சுலேட்டட் வீடியோ ஃபார்மில் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோஸை நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும், அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது கஷ்டமா? ஏன்னா நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸில், உங்கள் வீட்டில், உங்கள் டைம் ஜோனில் எப்போனாலும் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆர்டர் வைஸ் பார்க்கணும். ப்ராடக்ட்டுக்கு என்ன, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றையுமே அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு சொல்லித்தரோம். ஜிஎஸ்டி, ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா 100% ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ அந்த ரீஃபண்டை வாங்குறதுக்கு ஜிஎஸ்டியில் எப்படி பதிவு பண்ணணும், அதில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேப்சுலேட் பண்ணி, சார் வெல்கம் சார், ப்ளீஸ் வாங்க சார், ப்ளீஸ் நோபல் கூட்டிகிட்டு வாங்க. லெட் அஸ் வெல்கம் மிஸ்டர் ரத்னவேல் சார். ஹி இஸ் அவர் மென்டார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவருக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்கும். ப்ளீஸ் வெல்கம் சார். ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸில் குரு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரத்னவேல் சார் தான். ரத்னவேல் சார் வந்து சமூக பணியில் கிட்டத்தட்ட கடந்த 60 வருடமாக இருக்காங்க. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணணும், ட்ரேடு நடக்கணும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற தாட்டிங் ப்ராசஸ் வந்து ரத்னவேல் சாருக்கு இருக்குது.
ஸோ 2004 அவங்க இந்த மாதிரி நடத்தின ஒரு கான்ஃபரன்ஸில் தான் நான் எக்ஸ்போர்ட்டை கற்றுக்க ஆரம்பித்தேன் 2004. அப்படி கற்றுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து வளர்ந்துருக்கேன். ஸோ நிறைய லீடர்ஸை உருவாக்குறதுல அவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் பேசும்போது சொல்லுவாங்க, நாம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வளர வைக்க வேண்டும், அடுத்தவங்க லைஃப்லையும் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை எனக்கு கற்றுக் கொடுத்தது ரத்னவேல் சார் அவர்கள் தான். அதற்காக இந்த தருணத்தில் அவங்களுக்கு ரொம்ப கருணையோடு என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் சார். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்து இப்போ இந்த மாதிரி நான் வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களில் நிறைய பேர் எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தவறில்லை. ஆனால் எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடத்தில் இன்னைக்கு ஸ்பீக்கர்ஸ் எப்படி காலையில் வந்து பேச போகிறாங்களோ அது மாதிரி நீ உங்களாலேயும் பேச முடியும். இதுதான் நான் சொன்ன பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஏன்னா ஒருத்தர் வளரும்போது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் வளரும், பாசிட்டிவ் எனர்ஜியும் வரும். பாசிட்டிவான எனர்ஜியை தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஐயோ அவங்க வளர்ந்துட்டாங்களே, அவங்க நிறையா சம்பாதிச்சிட்டாங்களேன்னு சொல்லி பொறாமை எனர்ஜியை நெகட்டிவைஸ் பண்ணிவிட்டு நாம் வளரும்போது அவர்களும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு சொல்லணும். இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்கள் வளர வளர தான் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. நெகட்டிவைஸ் பண்ணோம்னா நம்மளும் நெகட்டிவைஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸை கேப்சுலேட்டட் வீடியோஸில் நாங்கள் எல்எம்எஸ் போர்ட்டலில் வச்சுருக்கிறோம். இந்த எல்எம்எஸ் போர்ட்டலை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிறப்போ ஃபிசிக்கல் மீட்டிங்ஸும் அப்பப்போ நடத்துவோம். இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நடத்துவோம், சென்னையில் நடத்துவோம், இங்கே மாறி மாறி 2 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அங்கே மீட்டிங்க்கு நீங்கள் வரலாம். இதை தாண்டி நாங்கள் போர்டுன்னு வச்சுருக்கோம், பர்சனல் போர்டு அப்படின்னு வச்சுருக்கோம். ஜூம் மீட்டிங்கில் 10 பேர் கொண்ட குழுவாக ஒன்று சேர்த்து 10 பேர் 20 பேர் கொண்ட குழு, அந்த குழு வந்து மாதத்துக்கு 2 முறை ஆன்லைனில் ஜூமில் ஜாயின் பண்ணுறோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இதில் புரியலை, டவுட்டு கேட்டிங்கன்னா அதில் சீனியர் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க கைட் பண்ணுவாங்க. இதெல்லாமே நான் அடுத்த இந்த மெயின் செஷன் வரும்போது நான் பிபிடியை காமிப்பேன். ஏன்னா நான் கான்டெக்ட் செட்டிங்காக இந்த ஒரு 10-15 நிமிஷத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நிறைய இடங்கள்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு இங்கே இருக்கிறவங்கள யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்காங்க பீப்புள்ஸ், அபுதாபியிலேருந்து வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இது வந்து மதுரை ஈவெண்ட் இல்லை, இட் இஸ் அ குளோபல் ஈவெண்ட். இது இன்றைக்கி ஹால் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இட் இஸ் அ குளோபல் பிக்கஸ்ட் சம்மிட் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் பதிவு செய்துக்கிறேன். தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் கேரளா மாநிலத்தில் இருந்தெல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து பேசினார், கேரளாவிலேருந்து, எங்கே இருக்காருன்னு தெரியல. ஸோ அவர் அந்த கேரளாவிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி பக்கத்து மாநிலங்களை தாண்டி இந்தியா முழுவதும் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்த நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த தான் நமக்கும் வளர்ச்சி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளைத்தான் நம்ம சொல்லித்தரோம். ரைட், இதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். வெல்கம் மேடம், இன்னைக்கு ஸ்பீக்கர் மேடம், வெல்கம் மேடம். ஆர்த்தி பாலாஜி அவர்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ இவங்க எல்லாமே இதில் ஜெயிச்சவங்க. இப்போ அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் லேர்னிங்ஸ்க்கான பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கொள்வதற்கு எத்தனை பேர் இன்றைக்கி தயாராக இருக்கிறீங்க? வெரி குட், ரைட். இந்த தருணத்தில் இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்தை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வளர்ச்சி அடையும் போது நிறைய இடங்களில் சறுக்கல் வரும், நம்மளே தெரியாமல் தப்பு பண்ணுவோம், எதையாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவோம், ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும். இந்த சிக்கல்கள் வராமல் போகிறதுக்கு தான் எப்பயுமே நம்ம கடவுளை வந்து நினைச்சுக்கிட்டு, இந்த செயலை நான் செய்யவில்லை, கடவுள் செய்கிறாரு, நான் வந்து அவருக்கு ஒரு கருவியாக இருந்து செயல்படுறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இது என்னுடைய பர்சனல் அனுபவம். நீங்கள் எல்லாருமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நான் ஏதோ ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன், நானாக வரல, கடவுள் என்னையை அனுப்பிச்சி வச்சுருக்காரு, எனக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், இந்த சேவை செய்வதன் மூலமாக நான் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை சார்ந்த அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதில் வேலை பார்க்குறவங்க, இந்த பொருள்களை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸு, அவங்ககிட்ட வாங்கிட்டு போய் அதை விற்கி வாங்கும்போது நிறையப்படக்கூடிய நிறைய பேருடைய வாழ்வாதாரத்துக்கு நான் உதவிகரமாக இருக்கிறேன் அப்படின்னு மனதளவில் நினைத்து உங்களுடைய வியாபாரத்தை செஞ்சீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்போர்ட் வளரும். இதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன், இதைத்தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ நம்ம கற்றுக்கிற விஷயங்களை நாம் மட்டும் வைத்து கொள்ளாமல் நாம் வளரணும். கண்டிப்பாக நம்ம வளரணும். தனக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் தானம் தர்மமும் சொல்லுவாங்க. நாம் வளர வேண்டும். நம்ம வளர்ந்தால் தான் நம்ம நிறைய பேரை வளர்த்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்தை நான் இந்த தடவை பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சம்மிட்டினுடைய இனாகுரல் செஷன் இன்னும் வெகு சில நிமிடங்களில் தொடங்க போகிறது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸாக இன்றைக்கி ரத்னவேல் சார் வந்திருக்காங்க, சரத்குமார் சார் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கி விஐபி கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. பொறுமையோடு இன்றைக்கி கற்றுக்குங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வரும். ஏன்னா எடுத்த ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நாளில் குழந்தை பெற்றுக்க முடியுமான்னா முடியாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைமு. பட் அந்த டைமை பொறுமையாக கொஞ்சம் டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ண தான் உங்களுடைய வளர்ச்சி. லேப்டாப்பில் மொபைலில் இப்படி பார்த்துட்டு ரீல்ஸ் பார்க்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நான் உங்களுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ராடக்ட் எந்தெந்த மார்க்கெட்டுக்கெலாம் போகுது, என்னுடைய ப்ராடக்டை யாரெல்லாம் அதை ட்ரேடு பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் விலை வச்சுருக்காங்க, அப்போ என்னுடைய பொருளை நான் இந்த விலைக்கு வச்சா என்னால் எவ்வளோ லாபம் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய உள்புரிதலை புரிஞ்சிக்க முடியும். உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அந்த உள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க தான் உங்களுடைய வளர்ச்சி ஏற்படும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கான ஒரு ஆரம்ப பள்ளி தான். எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு ஆரம்ப பள்ளி. அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது. இன்னைக்கு கன்வீனர் மிஸ்டர் பாஸ்டின் எங்கே இருக்காங்க? பாஸ்டின் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் முன்னாடி கூப்பிட்டுவாங்க. பாஸ்டின் இருக்கிறார்கள். மிஸ்டர் ஜெயபாண்டியன் இருக்காங்க. வாங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் கற்றுக்கிட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சவங்க. எல்லாருமே கொஞ்சம் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் முன்னாடி வர சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் ட்ரேடில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நாலேஜில் அவங்க ப்ராடக்டை பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை ஷேர் பண்ண தான் உங்களுக்கு அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். டோன்ட் ட்ரை டு காப்பி. அவங்க என்ன செஞ்சாங்களோ அப்படியே நான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதுலேருந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி கிடைக்கும். டோன்ட் காப்பி. அடுத்தவங்கள பார்த்து அவங்க அப்படி செய்கிறாங்க, அதை பார்த்து நானும் அதே மாதிரி செய்ய போகிறேன், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ காப்பி பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து மிஸ்டர் சரவண பிரபு வைஸ் சேர்மன் ஆஃப் எல்லாருமே இங்கே முன்னாடி வாங்க. இப்படி இங்கே கீழே